அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பதிவு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று முருகரோட மந்திரம் ஒன்று நம்ம சொல்லியிருந்தோம். நேற்று தேய்பிரை சஷ்டி அப்படிங்கிறதால முருகர் மந்திரம், இந்த மாதிரி ஏவல் பில்லி, இந்த மாதிரி கொடுமையான கண் திருஷ்டிகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை அந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு தலையணை கீழே அந்த ஒரு பொருளை வச்சு தூங்குங்க. இந்த கொடுமையான கண் திருஷ்டி, ஏவல், இந்த மாதிரி கெட்ட சக்திகள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு கீழே நிறைய பேர் இதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவர்களுக்கெல்லாம் உதவக்கூடிய வகையில் தான் இந்த பதிவு இருக்க போகுது. இதில் நம்ம மிக முக்கியமான 13 அறிகுறிகளை பார்க்க போகிறோம். சில பேருக்கு இதை மாதிரியான சயின்ஸில் நம்பிக்கை இருக்கலாம், சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது. பட் நம்பிக்கை இல்லாதவங்களும் இதை மாதிரியான பிரச்சனையில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. அதனால் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, நீங்கள் இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு வேண்டியவர்களுக்கோ இந்த பதிவை நாம் சொல்வது உங்களுக்கு உதவக்கூடும். இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நானே இதில் அனுபவப்பட்டிருக்கேன், அடிபட்டிருக்கிறேன். அதனால் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் பூரணமான நம்பிக்கை இருக்குது. கடவுள் சக்தி எப்படி உண்மையோ அதே போலவே இதை மாதிரி தீய சக்திகளும் இந்த உலகத்தில் நிறையவே இருக்குது. நம்முடைய வளர்ச்சியை பிடிக்காத நிறைய பேர் நம்ம இருந்த இடம் தெரியாமல் போயிடணும் அப்படிங்கிறதுக்காக கொடுமையான கண் திருஷ்டியிலிருந்து, அதுக்கப்புறம் ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை, இதை மாதிரி நிறைய கிரேடு அதிலே இருக்குது. ஸோ என்னவாக இருந்தாலும் அது எல்லாமே இந்த 13 அறிகுறிகளுக்கு உள்ளார தான் வரும். அந்த அறிகுறிகள் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த அறிகுறிகள் இருந்துச்சுன்னா உடனே நம்ம செய்ய வேண்டிய அடுத்து 3 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். பதிவு கொஞ்சம் நீளமாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், கேளுங்க. முதல் அறிகுறி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூக்கம் அப்படிங்கிறது கெட்டணும். ஒரு நல்ல தூக்கமே அவர்களால் தூங்க முடியாது. கெட்ட கனவு, அடித்து போட்ட மாதிரி இருக்கிறது. காலையில் எழுந்திரிச்சாலும் நம்ம இரவு தூங்க போகும்போது எவ்வளவு டயர்டாக இருந்தாங்களோ அதே போல தான் காலையில் எழுந்திருக்கும் பொழுதும் இருப்பாங்க. ஏதாவது ஒரு தொந்தரவு, ஏதோ ஒரு சத்தம் கேட்குறது, திரும்பி திரும்பி படுக்கிறது, நல்ல தூக்கம் கிடைக்காது. இரண்டாவது, உடம்பு வலி. அதாவது குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு இடுப்புக்கு கீழே வலி வர்றது, அதிலும் குறிப்பாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த பாதத்தில் வலி, குதிக்கால், இந்த பாதத்தில் வலி மற்றும் எரிச்சல், இவை இருக்கக்கூடும். நீங்கள் உங்களுக்கு மெடிக்கல் ப்ராப்ளம் அப்படி இருந்துச்சுன்னா அதோடு இதை நீங்கள் குழப்பிக்காதீங்க. நான் காமனான அறிகுறிகளை இதில் சொல்கிறேன். ஆண்களுக்கு வயிறில் பிரச்சனை வரும். வயிறில் யாரோ ஒரு ஊசியால் குத்துற மாதிரியோ அல்லது வயிறை உள் பக்கமாக இருந்து ஒருத்தவங்க பிடிச்சி இழுக்கிற மாதிரியோ உங்களுக்கு தோணும். மூன்றாவது முக்கிய அறிகுறி, எதிலும் ஆர்வம் இல்லாமல் இருப்பது. முன்னாடிலாம் ரொம்ப டிப்டாப்பாக நீட்டாக இருப்பாங்க. காலையிலே குளிச்சுடுவாங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, மேட்சாக அக்சசரிஸ்லாம் போடுவாங்க, கோயிலுக்கு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஜென்ஸாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த ஒரு பாதிப்பு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எதுலேயுமே ஆர்வம் இருக்காது. ஒரு ட்ரெஸ்ஸு ஒழுங்காக பண்ண மாட்டாங்க, குளிக்க முதல்ல அவ்வளோ சோம்பேறித்தனப்படுவாங்க, மற்றவங்க கிட்டேருந்து தங்களை தாங்களே தனிமைப்படுத்தி கொள்வார்கள். அதை மாதிரி சாப்பிடவும் அவங்களால ஒழுங்காக சாப்பிட முடியாது. ஏதோ கொமட்டிட்டு வர மாதிரி இருக்கும். சாப்பாடை பார்த்தாலே அதில் என்னென்னவோ இருக்கிற மாதிரியெல்லாம் அவங்க கண்களுக்கு தோணும். நான்காவது மிக முக்கியமான அறிகுறி, நம்ம மட்டும்தான் வீட்டில் இருப்போம், ஆனால் நம்ம கூட வேற யாரோ இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தோணும். ஏதோ ஒன்று நம்ம பக்கத்தில் உட்காந்துட்ருக்கிற மாதிரி அல்லது நாம் செய்வதை எங்கேருந்தோ கவனிப்பது மாதிரி ஒரு உணர்வு நமக்குள்ளார இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணர்வு. ஐந்தாவது மிக முக்கியமான அறிகுறி என்னன்னு கேட்டிங்கன்னா, காதில் சத்தம் கேட்கும். ஏதோ, அதாவது மற்றவங்களுக்கு கேட்காது, நமக்கு ஏதோ ஒரு ரீங்னு சத்தம், இல்லை யாரோ முணுமுணுத்து பேசுகிற மாதிரி ஒரு சத்தம், இதை போய் செய்ய அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சத்தம், ஒரு கமெண்ட் யாரோ நமக்கு கொடுக்குற மாதிரி ஒரு மஃபுல்டான வாய்ஸ் வி கேன் ஹியர். ஸோ காதில் சத்தம் வர்றது மிக முக்கியமானது. ஆறாவது மிக முக்கியமான அறிகுறி, நம்ம வீட்டில் வழக்கத்திற்கு மாறான சில அதாவது வாடைகள், அது முக்கால்வாசி கெட்ட வாடைகளாக தான் இருக்கும்.
எப்படி அது கெட்ட வாடைகள்னால், அந்த மாதிரியான வாடைகளை நம்ம இதற்கு முன்பு நுகர்ந்தே இருக்க மாட்டோம். பட் அதுதான் நமக்கு வந்து அந்த வாடை வந்து ரொம்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அழுகி போன உணவு எப்படி இருக்கும், அதுவும் அழுகி போன மீன், அந்த சிக்கன் மட்டன்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஸ்மெல் நமக்கு வரும். 7வது முக்கியமான அறிகுறி அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதற்கு நம்ம வந்து ஒரு வேலையை செய்ய ஒரு இடத்துக்கு போவோம், ஒரு ரூமுக்கு போவோம். ஆனால் எதுக்கு அந்த ரூமுக்கு போகணுன்னே நமக்கு தெரியாது. அங்கே வந்து நின்று பார்த்துட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு எதுக்கு வந்தோன்னே தெரியாது, திரும்ப போயிடுவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஐயோ இதை போய் எடுக்கணும்னு நம்ம அங்கே போனோமே அப்படின்னு தோணும் நமக்கு. 8வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணிகள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துணிகள் காரணமே இல்லாமல் ஒரு பிளேடு வச்சு கிழிச்ச மாதிரி அல்லது கத்திரிக்கோளால் எக்ஸாக்டாக கட் பண்ண மாதிரி இருக்கிறது. பீரோவில் இருந்திருக்கும் அந்த துணி, அதை நம்ம எப்பயாவது எடுத்து பார்க்கும்போது அப்படியே கிழிஞ்ச மாதிரியே இருக்கும். பட் நான் அதை வந்து யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. அந்த துணிகள் வந்து கிழிஞ்சிருப்பது, இதுவும் வந்து முக்கியமான அறிகுறி. இதை மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயோ இல்லை வேறு தெரிஞ்சவங்க வீட்லேயோ யாராவது சொன்னாங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து ஏதோ ஒரு பாதிப்பின் பிடியில் இருக்கிறாங்க அப்படின்னு தாங்க அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா, முகப்பொலிவு சுத்தமாக போயிடும். ஃபஸ்ட்டு அவங்க எப்படி இருந்தாங்களோ அவங்களா இவங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு முகம் வந்து ரொம்ப மாறிடும். கண்களுக்கு கீழே கருவளையம், முடி கொட்டி போகிறது, இதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப காமனு. அதை மாதிரி பீரியட்ஸில் நிறையா ப்ராப்ளம் வருது. ஒன்று 10 நாள் தொடர்ந்து போகும், இல்லைனா மாதக்கணக்கில் வராமலே இருக்கிறது. எந்தெந்த விதத்துலலாம் பிரச்சனை தர முடியுமோ அந்த விதத்தில் பிரச்சனை. முகமே கருப்படைஞ்ச மாதிரி ஆகிடும். சில பேரோட முகம்லாம் பார்த்தா நல்லா பிரைட்டாக இருக்கும். சில பேர் வந்து இதை மாதிரியான தீய சக்திகளோட தாக்குதல் இருக்கிறவங்கள நம்ம அப்படியே பார்த்த உடனே சொல்லிடலாம், ஏதோ சம்திங் ராங் இவங்கக்கிட்ட அப்படின்ட்டு நம்ம சொல்லிடலாம். அதுக்கடுத்து 10வது விஷயம் என்னென்னா, சாமி கும்பிட்றதுக்கான ஒரு ஆர்வமே அவங்கக்கிட்ட இருக்காது. எரிச்சலாக இருக்கும். இந்த சாம்பிராணி தூபமும் அந்த ஸ்மெல்லை நுகரும்போது, அல்லது மணி சத்தம் கேட்கும்போது, அல்லது கிறிஸ்துவ மதமாக இருந்தால் அவங்களுக்கு அந்த மதம் சார்ந்த விஷயங்களை செய்யும்போது அந்த இடத்த விட்டு போயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஸோ அந்த ஆர்வம், கோவிலுக்கு போகணும், விளக்கேற்றணும் அப்படின்னு ஒரு ஆர்வமும் அவங்களுக்கு வரவே வராது. 11வது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அடிக்கடி வீட்டில் சண்டை வர்றது சாதாரண விஷயம். அதுக்கெல்லாம் சண்டை பெருசாகும். அதுக்கப்புறம் நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் யோசிப்போம், எதுக்கு போய் நம்ம இதுக்கு இவ்வளோ சத்தம் போட்டோம், என்ன ஆச்சு நமக்கு அப்படின்ட்டு நீங்களே யோசிப்பீங்க. அதாவது 5 பைசாவுக்கு பெருமானம் இருக்காது அந்த விஷயம். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து சண்டை போடுவோம். 12வது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருள்கள் தொலைந்து போவது அல்லது இடம் மாறி இருப்பது. யூஸ்வலாக ஒரு இடத்துல வைப்பீங்க. இப்போ வந்து 2 வீலர் சாவியை ஒரு இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து வேறு ஒரு இடத்துல இருக்கும். பட் யாருமே நான் பண்ணலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி மெடிக்கல் டெஸ்ட்டு நீங்கள் எடுத்து பார்த்தாலும் எல்லாமே நார்மலாக இருக்கும், எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதே போல் சில அமானுஷ்யங்கள் நடக்கும். 13வது கடைசியில் பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புக்குன்னு ஒவ்வொரு உடம்புக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும். நம்ம உடம்புல வித்தியாசமான ஒரு ஸ்மெல்லு, அதுவும் சகிக்க முடியாத ஒரு ஸ்மெல்லு நம்ம உடம்புலே வரதை நம்ம நோட் பண்ணலாம். அதை வெளியிலையும் நம்மளால் சொல்ல முடியாது, யார்கிட்ட சொல்கிறதுன்னும் தெரியாது. மற்றவங்கிட்ட சொன்னால் நம்மளை அவங்க ஒதுக்கி வச்சுடுவாங்க அப்படின்னு யோசிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து 13 முக்கியமான அறிகுறிகள். சரி, இதிலேருந்து எப்படி வெளியில் வர்றான், இதை மாதிரி நடக்குதுன்னு தெரியுது. ஒரு 2-3 அறிகுறிகள் வந்து நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து கோரிலேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணலாம்? அடுத்து உடனே நீங்கள் போக வேண்டியது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு. அந்த நபர் வந்து வரேன்னு சொல்கிறாரோ வரலன்னு சொல்கிறாரோ, வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் அவங்கள வந்து கூட்டுட்டு போயிடுங்க. இப்போ பாதிக்கப்பட்ட நபரே இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவசியம் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள், அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த கோவிலுக்கு போய் ஒரு முறை, நீங்கள் வேறு நாட்டில் இருந்தாலும் சரி, அந்த குலதெய்வ கோவிலுக்கு போய் அவசியம் நீங்கள் ஒரு முறை போய் அங்கே வந்து பூஜைகள், எல்லா பூஜைகளையும் ஒரு முறை நீங்கள் செய்யுங்க. அதனால் முதல்ல நீங்கள் சரணடைய வேண்டியது உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட தான். 2வது மிக முக்கியமான விஷயம், தினமும் தண்ணீரில் உப்பு போட்டு குளிங்க. உங்களுடைய வீட்டில் வாரத்துக்கு ஒரு 3 நாள் உப்பு தண்ணியால் மாப் போடுங்க. அல்லது
உங்கள் சமயம் சார்ந்த கோவில்கள் இருக்கும், கடற்கரை ஒட்டிய கோவில்கள். அந்த கடற்கரையில் போய் நல்லா குளிச்சுட்டு அந்த கோவிலில் இருக்கக்கூடிய கடவுளை போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். அது ஒன்று. மூணாவது மிக முக்கியமான விஷயம் வந்து தினம்தோறுமே ஒரு 48 நாட்களுக்கு சாம்பிராணி, இயற்கை சாம்பிராணி, அதில் தினம்தோறும் பூண்டு தோல் சேர்த்துக்கோங்க. வீடு முழுக்க அந்த ஸ்மெல்லு வரணும், எல்லா இடத்துலையும் வரணும் அந்த சாம்பிராணி ஸ்மெல்லு. பூண்டு தோல் அதில் சேர்க்கணும். இது வந்து அதாவது உடனடியாக செய்ய வேண்டிய 3 விஷயங்கள். அதுக்கப்புறம் அந்த கெட்ட சக்தியோட தாக்கம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கு அடுத்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும். ஸோ இது வந்து நான் இனிஷியலாக எடுக்க வேண்டிய 3 நடவடிக்கைகளை தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஸோ இது வந்து பயமுறுத்துவதற்கான ஒரு பதிவு கிடையாது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களை பயமுறுத்தி எனக்கு எதுவுமே ஆக போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே உட்காந்துடாத, மனசொடிஞ்சு உட்காந்துடாத, அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செய்யுங்க. தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுங்க. நேற்று கூட நான் முருகருக்கு செவ்வாய்க்கிழமை இரவு இதை மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பதிவோட லிங்க்கையும் நான் தரேன். தேவைப்படுறவங்க பார்த்து பயனடைங்க. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.